எந்திரன் படத்துலயும் உங்களோட சென்டிமெண்டலான ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குல்ல சார்? எது? பாம்பு. எஸ். அது ஏன் சார் அப்படி? அது என்னமோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கும் அந்த பாம்பு கொஞ்சம் அது ஆயிடும். அது கம்ப்யூட்டர் பாம்பாவும் வந்துருச்சு. அது பலச்சன் சார் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதே என் ஸ்பீடு தான். இதை மட்டும் விட்டுடாது அப்படின்னு நேச்சுரல் பிகினிங்லேருந்து அப்படி தான். கண்டக்டராக இருக்கும்போதுலேருந்து அப்படியே இல்லை. ஆமாம், ஃபுல் பஸ் இருந்தால் கூட 100 பேர் இருந்தால் கூட 10 நிமிஷத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவேன். இப்படி பூந்து அப்படி போயிடுவேன். அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது சார். அத்தனை எல்லா ரோபோ ரஜினி அத்தனை ரோபோ சிட்டி ஒன்னா சேர்ந்து ஒரே உருவமா வருது. அதெல்லாம் ஒரு புதுமையான விஷயம் சார். நம்ம அதுக்கு ரொம்ப புதுமையாக அது வந்து ஆக்சுவலி சங்கர் சார் இந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது நான் பேசவே இல்லை. சைலண்டாக வந்துட்டேன். சங்கர் சார் அப்செட் ஆகிட்டார். என்ன இது பிடிக்கலையா, என்ன சார் சொன்னா, ஏன் சார் நல்ல ஐடியா பிடிக்கலையான்னு சொன்னேன். இல்லை சார், இது நம்மளால செய்ய முடியுமா, நம்ம செய்யறோமா? எனக்கு அப்படி நான் போயிட்டு ஒன்றும் புரிய மாட்டேன், முடியுமா அப்படிங்கிறது தான். இது பண்ணிட்டா வாங்க சார் ஒவ்வொரு ஸ்டெப்பா தூரம். சங்கர் சொல்றது அப்படி தூரம் பார்த்தா பயந்துடுறோம், பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு. வெரி நைஸ். அதனால சீனிவாசன் இந்தியன் ஃபேண்டாஸ்டிக். அவரு அண்ட் ராண்டி நம்ம முதல்ல பிளானுங்க ஷேர்ஸ் எல்லாம் இல்லை. பீட்டர் அண்ட் சீனிவாசன் அண்ட் ராண்டி அது ட்ரெயின்குள்ள அந்த சண்டை வந்து ஹாங்காங் டைப் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக். முதல்ல கொஞ்சம் அவங்க அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுறதை பார்த்தது இன்னசென்ஸ் இல்லை. பீப்புள் நம்ம தமிழ் இன்னசென்ட் நல்ல ஒரு கல்மசம் அப்புறம் இல்லை. அவங்களும் நம்மள ஒன்றாயிட்டாங்க. அதே வாஸ் சோ ஹாப்பி. சாருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு நாள் சார் நம்மகிட்டே பிளேடு போடுறாரு. இந்தாங்க புக்ஸ் படிங்க. எத்தனை பேஜ் இருக்குன்னு என்றாரா? வேற புக்ஸ் இருக்கா சார்? இப்போ இன்னொரு ஒரு விஷயம், அதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம யோசிச்சு செய்ய முடியும். சிலதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியா இருக்கும் அப்படின்னு. இது வந்து பிளான்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த எந்திரன் எப்படி சொல்வீங்க சார்? டெஃபினெட்லி ஒரு 60% பிளான், 100% ஆண்டவன் செய்யல. ஐம் ஹாப்பி. இந்த படத்துல சார் நீங்க ஆடியோ லான்ச் போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ரஜினிகாந்த் கபர்தார் அப்படின்னு அமிதாப் சொல்ற மாதிரி இருந்தது. எந்த சீன் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு தோணுச்சு? க்ளோஸா இல்ல, க்ளோஸா அவங்க வந்து படம் ஆர்டிஸ்ட். அவர் அது இன்டிமசி க்ளோஸ் நமக்கு பிடிக்கும். என்ன அவங்க ஏதாவது தப்பாக நினைக்கிறாங்களா, டபா அமைச்சி இல்லை, அதெல்லாம் வந்து இல்லை. ஒரு நார்மல் ஹீரோ திஸ்திங்கள பஹு ஆஃப் பச்சன்ஸ் பஹு அண்ட் அந்த லெகசி அந்த இது அது இருக்காது, அது தெரியுதுல்ல. அந்த ஃபேமிலி வந்து அவங்க அது சச் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அமித்ஜி. ஹம் படம் பண்ணிருக்கீங்களா சார்? அந்த காலம் தான் நான் இது போனதுக்கு காரணமே அமித்ஜி தான். நான் அந்த காலம் பண்ணும்போது கெஸ்ட் பண்ண அது ரஜினி பண்ணா நான் பண்ணுவேன்னு சொல்லி அப்போ ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து மரோ சரித்ரா வந்து ஏக் தூஜைக்கிலேயே கமல் ஹிட்டா இருந்தது. அப்போ வந்து அமித்ஜியே ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவர் சொன்ன கேரக்டரில் த சூஸ் ரஜினி ஃபார் ஸ்டைல்ஸ் அண்ட் இட் வில் பி டிஃப்ரெண்ட். இந்தியன் ஆடியன்ஸுக்கு ஹிந்தி ஆடியன்ஸ் ரொம்ப கிமிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது முதல்ல மிதுன் பண்ணதா இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்கல்ல ரஜினி பண்ணா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கும். இஸ் குட் ஐம் சேயிங், பட் ரஜினி பண்ண டிஃப்ரெண்டாக இருக்கும். ரஜினி பண்ணான்னு சொல்லி ஹி ஓன்லி ஆக்சுவலி டுக் மீ டு ஹிந்தி இண்டஸ்ட்ரி. கிட்ட வா, கண்ண மூடு, சிரிக்காத. எப்படியா? கேப் ஜாஸ்தி, இன்னும் க்ளோஸா ஃபீல். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் எந்திரன், அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்.
சூப்பர் ஹீரோன்னு தமிழ் படங்கள்ல யாருமே கிடையாது. சூப்பர் ஹீரோனால இன்னைக்கும் நீங்க ஒருத்தர் தான். அது எப்படி சார் அது? 3 கேரக்டர்ஸையும் ஒரே படத்துல செஞ்சுட்டீங்க. தனித்தனியா ஒரு ஹீரோவா பண்ணியிருந்திருக்கலாம், 3 படங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஒரே படத்துல 3 கதாபாத்திரங்கள் மாதிரி பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு புது ஒரு அடைமொழி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. இப்படி தசாவதாரத்துல கமல் 10 பண்ணியிருக்காரு. இல்ல சார், இந்த சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தமிழுக்கு ஒரு புதுசான விஷயம் தானே சார்? பேட்மேன் இருந்திருக்கலாம், நிறைய மற்ற மொழிகள்ல, ஆங்கில மொழிகள்ல இருந்திருக்கலாம். ஆனா தமிழுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதையும் அறிமுகப்படுத்தினது சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல சார்? ஓ, அந்த மாதிரி சார். when it is சிவாஜி ஆல்சோ இது இல்லை, ஐ மீன் ஆக்ஷன் ஹீரோன்ஸ். ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னாலே சூப்பர் ஹீரோ மாதிரி தானே ஆகும். ஏன்னா இதுல வந்து ஒரு ஆல் பவர்ஃபுல் ஒரு ஹீரோ, எல்லாமே முடியும், விரல்ல இருந்து குண்டு வருது அப்படிங்கிறதுல கண்டிப்பா சூப்பர் ஹீரோ தான். சூப்பர்மேன் அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சார். எல்லாம் முடியும் போது அந்த சிட்டி கையை கட்டி வைக்கிறது, கழுத்தை கட்டி, காலெல்லாம் கட்டி வைக்கிறது, அது பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி ஒரு இது. அது சூப்பர். எனக்கு முதல்ல எடுத்து இது பண்ணும்போது எல்லாம் இது பண்ணும்போது சங்கர் சார் கேட்டேன், சார் இவ்வளோ ஆக்ஷன் இவ்வளோ எடுத்து அதுக்கப்புறம் டக்குன்னு இறங்கி இவ்வளோ இது வரதே, இது எப்படி நிற்குமான்னு சொல்லும்போது, சார் அதுதான் சார் ஹைலைட்டு அப்படின்னு சொன்னேன். இம்ப்ரூவ்ட். அங்கே தான் சங்கர் ஜீனியஸ். நானும் 35 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், என்னோட ஜூனியர் தான் அவர். அது கரெக்டாக எங்கே அது ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சு போச்சு. அவர் அது பண்ணணும்னு சொல்லுதில்ல, தேர் ஆக்சுவலி ஹி ஸ்டாண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் வந்து எந்த இதில் பேசினாலும் கண்டிப்பா அவர் இன்னைக்கு அட்ரஸ் பண்றது ஒரு எல்லாருக்குமே காமன் யூத் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட தொழில் ரீதியான ஒரு வாழ்க்கை, ப்ரொஃபஷனல் லைஃப், எல்லாத்துக்குமே அவர் சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுட்டு இப்போ நாங்களாம் உங்களை தான் ரோல் மாடல் மாதிரி வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்போ நீங்க சொல்ற அந்த குட்டி குட்டி கதைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நமக்கு யோசிச்சு பார்க்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டா பொருந்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னா என்ன சார் சொல்வீங்க? எங்களுக்காக அழகா எந்திரன் படத்தோட கதை ஒரு குட்டி குட்டியா சொல்லியிருக்கீங்க. கதையா? இல்லை ஒரு பிளானிங் கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், இது உங்க டைம் சார். ஒரு ராஜா இருந்தானா, ராஜா வந்து அந்த தேசத்தில் வந்து 5 வருஷம் ராஜா, 5 வருஷம் வந்து இருக்கணும் ராஜா. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவனை வந்து அந்த கடியை தாண்டி பெரிய ரிவர் அதுக்கு அது தவிர ஒரு பெரிய காடு இருக்குது, அங்கே போய் விட்டுடுவாங்க ராஜாவை. 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவனை போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கிற மிருகங்க காடுஜனங்க வந்து அவனை சாப்பிட்டு இது பண்ணிடும். அவ்வளோதான், எதுவுமே அப்படியே போகணும். 5 வருஷம் ஆன பிறகு யாராக இருந்தாலும் சரி. அதான் சரி, என்ன பண்ணுறது, எப்படியும் சாக போகிற ராஜா வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வராங்க. ஆயிட்டு அதில் வந்து 3 வருஷத்துலேயே அந்த டென்ஷன்லேயே முடிஞ்சு போகுது, சத்து போகுது. அதுலேயே 3 வருஷத்துலேயே சத்து போயிடுவான், 2 வருஷத்துல சத்து போயிடுவான். அந்த மாதிரி இதாகிடுவான். ஒருத்தன் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். 5 வருஷம் ஆச்சு, சந்தோஷமாக இருக்கான். கொண்டு போய் விடுன்னு சொல்லும்போது கூட இந்த கப்பலில் இருக்கான் ராஜா, நான் இன்னும் ராஜா தான், நல்லா கப்பல் சிம்மாசனம் வைங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது எல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க, இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்காங்க. சிம்மாசனம் உட்கார வச்சுட்டு ராஜா மாதிரி அங்கே போய் விடுங்க. அப்போ கேட்குறாங்க, என்னங்க படுகொட்டி அவன் எல்லாமே நான் எத்தனை பேர் விட்டுருக்கீங்க, எனக்கு ஆச்சு வருஷம், எல்லாம் அழுதுகிட்டே முடியும் வந்தது கிடையாது. அப்போ நீங்கள் சந்தோஷமாக அதிசயம் போகிறீங்க எப்படியா சொல்லும்போது அவர் சொல்கிறா, நான் 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு தெரியும். ஸோ முதல் வருஷத்துலேயே நான் வந்து என்னுடைய சைன்யத்தை அங்கே விட்டு அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் சாவடிச்சிட்டேன், எல்லா காட்டு மனுஷனையும் சாவடிச்சிட்டேன். 2வது வருஷமே வந்து ஆஃபீஸர்ஸில் அங்கெல்லாம் அமுச்சு விட்டு அங்கெல்லாம் வீடு எல்லாம் கட்டி இது பண்ணியாச்சு. 3வது வருஷத்துலேயே வந்து ராணுவ கீணம் எல்லாமே அங்கே வச்சுட்டேன். இப்போ ஒரு சாம்ராஜ்யமே அங்கே பண்ணிட்டேன், இங்கே போய் எப்போ போய் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ பிளானிங், முதல்ல என்ன செய்யணும்னு டிசிஷன், அது கரெக்டாக திட்டம் போடுறது, அந்த திட்டத்தை கரெக்டாக செய்கிறது, அதை கலாநிதி மாறன் சங்கர் செய்கிறாங்க. சூப்பர் சார், சூப்பர். அதாவது உங்களோட வழக்கமான ஒரு கதை முடிக்கும்போது வாழ்க்கையில் எது செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும், அதுக்கு வந்து திட்டம் போடணும், அந்த திட்டத்தை வந்து பண்ணுறதுக்கு நமக்கு கடினமாக உழைக்கணும். அதுதான் எந்திரன், கலாநிதி மாறன், சங்கர் எல்லாமே. கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னா யாரு? நம்மளெல்லாம் படைச்சவர். என்ன படைச்சவர்? டாக்டர் வசீகர். கடவுள் இருக்கார்.
இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. அடுத்த பிக்சர் சரியா போகலன்னு சொன்னா அவ்வளோதான். ஸோ எதில் ஓகே இதாச்சு, இந்த அடுத்தது என்ன, அடுத்ததுலையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ மேலே போய் கீழே போகிறது தான். எந்திரன் அப்படிங்கிறது நிஜமாவே கொஞ்சம் எந்திரத்தனமா இருந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது அது 3 வருஷம். எப்படி இன்னைக்கு அந்த யூனிட்டை மிஸ் அது பண்றீங்க? எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க, என்ஜாய் பண்ணலாம் நீங்க வேற. ரொம்ப இதாக இருக்கு, ரொம்ப அப்படியா சார்? ஆமாம், கஷ்டம். அது கஷ்டம். அப்படின்னா புக் ஐ எம் கோயிங் டு ரைட் அ புக் ஆன் இட். அபவுட் எந்திரன் சார்? எஸ், ஐ எம் திங்கிங் சீரியஸ்லி. ஓ ஓ ஓ, அது உங்களோட ரைட்டிங்ல இருந்து வர முதல் புக் அதுவா தான் இருக்கும். அதான் இருக்கும். சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி திங்கிங். அப்படியா சார்? அப்போ அந்த ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னீங்க சங்கர் சார் வந்து 3 கதை உங்களுக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னு. அந்த ஹஞ்ச் பேக் ஒரு கதை, ஒன்று மிஸ்டர் இந்தியன். அப்போ அடுத்தது அந்த மாதிரி இருக்குமா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் அவர் மைண்டில் என்ன இருக்குது, என்ன விஷயங்க தெரியாது. பட் ஒன் திங், அவர் எனி டைம் கூப்பிட்டா நான் போவேன். இஸ் கம்ப்ளீட்லி நோ, ஐ கேன் லீன் பேக், ஹி வில் டேக். அதாவது புதுசாக வர ஒரு ஹீரோக்கும் இன்னைக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறது தான். அது எப்படி சார் அது மெயின்டைன் பண்ண முடியுது? கமல் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் கேட்கும்போது, அதாவது இன்னைக்கும் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா ரஜினி தான் இருக்காரு, நடிப்பு அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கீங்க, அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து எங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும், நாங்க இன்னும் அப்படியே இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு வகையில் ஏன் வரல அப்படின்னு கூட தோணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் நாங்க 2 பேரும் அப்படி உயரத்துல இருக்கோம்னா அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஹீரோஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எங்களை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இட் இஸ் ஜனங்களுடைய so far ஜனங்க வந்தது லைக் அந்த கரெக்டான கேரக்டர்ஸ், கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கரெக்டாக அமையும் போது இல்லை. ஸோ செஞ்சதே செஞ்சுட்டு இருந்தால் லைக் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக கரெக்டாக செட் ஆகிடணும். அது நம்ம என்ன நினச்சி என்ன பண்ணால் கூட சில டைமில் தான் அது வந்து செட் ஆகும். ஆமாம், அப்படி கரெக்டாக எல்லாமே செட் ஆகிடுச்சின்னு சொன்னால், அதாவது சுச்சுவேஷனு, பாத்திரம், ஸ்டோரி, டைரக்டர் எல்லாமே இதாகிடுச்சின்னு சொன்னால அது வந்து நல்லா இதாகிடும். ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், நல்ல கேரக்டரில் நான் இருக்கணும். யூனோ, சும்மா நான் இருந்தால் மதிஸ்திங்க இதாகாது. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு சக்ஸஸாக தானே சார் இருந்துட்டு இருக்கு. அது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, எல்லா பக்கமும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லை, எப்படி எது ஜனங்க என்ன விரும்புகிறாங்க, ஏதாவது லைக் தட் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அமைகிறதெல்லாம் ஆண்டவனுடைய செயல் தான். My dear Robo, welcome to this world. Hello world. I am Robo. Speed 1 terahertz. Memory 1 zettabyte. Success doctor. சார், இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்விம்மிங்லாம் போயிட்டு அது மாதிரி பண்ணீங்களா சார்? ஆமாம், ரெகுலராக பண்ணுவாங்க. எப்போ இந்த ஸ்பீட் எப்படி சார் உங்களுக்கு அது? ஏன்னா இப்போ நேராக பார்க்கும்போது நாங்கள் திரையில பார்க்கறது வந்து நேரில் இருக்க ஒரு ரஜினிகாந்தோட தான் நாங்கள் திரையில பார்க்குறோம் அப்படின்னு தோணுது. அந்த ஸ்பீட் சாதாரணமாக பேசும்போது அந்த வேகம் அது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி தான். கேபி சார், பலச்சன் சார் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதே ஸ்பீடு தான். இதை மட்டும் விட்டுடாது அப்படின்னு நேச்சுரல் பிகினிங்லேருந்து அப்படி தான். கண்டக்டராக இருக்கும்போதுலேருந்து அப்படியே இல்லை. ஆமாம், ஏமே ஃபுல் பஸ் இருந்தால் கூட 100 பேர் இருந்தால் கூட 10 நிமிஷம் டிக்கெட் கொடுத்துருவேன். இப்படி பூந்து அப்படி போயிடுவேன். நீங்கள் அப்போ கூட ஒரு பத்திரிக்கை சொல்லியிருக்கு சார், அசைட் நினைக்கிறேன், டம் டம் மரம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு